லாஸ்ட் வீடியோவில் இந்த கல் எப்படி தயாரிக்கிறோம் எங்கள் கம்பெனியில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. இந்த கல் வந்து திருவண்ணாமலை ஏற்றிக்கிட்டு வந்துட்டுருக்கோம். வந்து இந்த கல்லை வந்து கட்டியிருக்கோம் பாருங்கள். ஃபினிஷிங் நல்லாவே இருக்கும். இந்த கல் ஏன் கட்டுறோம்னாக்கா செங்கல்லை விட இது வந்து ரொம்ப ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதனால் இந்த கல் வந்து சூஸ் பண்ணுறாங்க. இந்த கல் வந்து மேஸ்திரி செலவு, சித்தாள் பெரியாள் இந்த செலவுலாம் ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த பில்டிங்கு இது வந்து பெரிய குடோன் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கோம் திருவண்ணாமலை மாவட்டத்தில், திருவண்ணாமலையில். இப்போ நீங்கள் இது எத்தனை நாளாக நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க? எவ்வளோ நாள் ஆச்சு இதை ஸ்டார்ட் பண்ணி? இதை ஸ்டார்ட் பண்ணி நம்ம 4 நாள் தான் ஆகுது. பேஸ்மெண்ட் லெவலில் வந்து செங்கல் கட்டடம் தான் இருந்தது. ஓகே ஓகே. மேலே வந்து interlock பிளாக் வந்து வேலை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இது இவ்வளோ சீக்கிரத்துலேயே இவ்வளோ வேலையை முடிஞ்சது நமக்கு. இதுவே செங்கலாக இருந்திருந்தால் இன்னும் ஒரு 10 நாள் 20 நாள் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஆமாம், கூடுதல் தான் இது இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நீங்களே எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருவீங்களா இல்லை? ஏன்னா நாங்களே செட் பண்ணி கொடுப்போம். ஓகே. இல்லைன்னா எடுத்துன்னு வந்து முதல்ல சொல்லி கொடுப்போம் ஒரு லைன் மட்டும். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நார்மல் மேஸ்திரி வச்சு நீங்கள் அடிக்கலாம். இப்போ கேட்குற இடத்துக்கு நீங்களே டெலிவரி கொண்டு வந்துடுவீங்களா? டெலிவரி நாங்களே கொண்டு வந்து நீங்களே வந்து நாங்களே சென்ட்ரிங் அடித்து கம்பி கட்டியும் நாங்களே கொடுக்குறோம். சரி ஓகே. இப்போ திருவண்ணாமலையில் இது எங்கே இருக்குது? நீங்கள் எங்கே ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க? இது திருவண்ணாமலையில் வந்து ஆதமங்கலம் புது, இப்போ கலசப்பாக்கம் தாலுக்கா ஆதமங்கலம் புதூரில் இருக்கும். இதில் ஓகே ஓகே. இது எத்தனை இன்ச்சு கல்? இப்போ இது வந்து 8 இன்ச்சு பை 5 இன்ச்சு உயரம். ஓகே. 1 அடி நீளம் இந்த கல். 1 அடி. இப்போ இதுக்கு கம்மியாகவும் இருக்குங்களா இல்லை இதே சைஸ்? இல்லை எல்லாமே ரெண்டாவது கல், 2 கல் இருக்குது. ஓகே. 6 இன்ச்சு ப்ளஸ் 5 இன்ச்சு உயரம், 1 அடி நீளம். நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்லே அந்த பிரேக்கே தான். இது எவ்வளோ லைஃப் வரும்னு சொல்கிறீங்க? லைஃப்லாம் கம்பல்சரி ஒரு 60 வருஷம் இருக்கும். அந்த கல் வந்து நம்ம இந்த கல்லில் கட்டும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கூலிங்காகவே இருக்கும். இது இப்போ மழை காலத்துலலாம் இப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது. வெயில் காலத்தில் கூலிங்காகவும் இருக்கும். கூலிங்காக சில்னஸ் தான் ஃபுல்லாக. சரி. இப்போ இதனால் எங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது? இதனால் வந்து கல் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து மேஸ்திரி செலவுகள்லாம் குறையும். இதில் எல்லாமே குறையுது. எல்லாம் பூச்சி வேலை பண்ணுறது, கீழே களவு, இந்த லைனில் களவு வைப்பாங்க செங்கல் ஆலோ பிளாக்லாம், அந்த பிரச்சனையே இதில் இருக்காது. இப்போ அந்த செங்கலுக்கும் ஆலோ பிளாக்கும் பதில் இது போகிறதுனால நமக்கு ரொம்ப காஸ்ட்டு ப்ளஸ் வந்து காஸ்ட்டு கம்மியாகிடும். ரொம்ப வேலையும் கம்மியாகும். இப்போ ஒரு சதுரம் பில்டிங் கட்டிங்கன்னா 2 லட்ச ரூபா ஆகுதுன்னா இதில் ஒரு 1-1.25 பண்ணி முடிக்கலாம். கம்மியாகிடுது நமக்கு. ஆமாம் கம்மியாக. சரி ஓகே ஓகே. இப்போ இதனோட ரேட்ஸ்லாம் எப்படின்னு சொல்லுங்க? இது ரேட்ஸ் வந்து 8 இன்ச்சு பிளாக்கு 40 ரூபா வருது ஸ்பாட்டில். ஓகே. டெலிவரி ப்ளஸ் வந்து 6 இன்ச்சு பிளாக் வந்து 30 ரூபா ஆகுது. இது மேலே வந்து இன்னும் ஒரு இது போடணும்ல? இல்லை சிமெண்ட் எதுவுமே போட வேண்டாம். அந்த எசை மட்டும் இதெல்லாம் வந்து காடி மட்டும் பூசி லைட்டாக எசை அடிச்சுட்டு நம்ம டேரெக்டாக பட்டி பார்க்கணும். சரி. இதனால் இப்போ வெயில் காலத்தில் நமக்கு ரொம்ப கூலிங்காக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மழை காலத்தில் அப்படியே நார்மல் ஹீட்டும் வராமல் குளிர்ச்சியும் இல்லாமல் நார்மலாக இருக்கும். ஓகே. நம்ம இதில் கிராச்சஸ்லாம் ஏதாவது இல்லை. இது ஏன்னா அந்த கல்லுடைய மெத்தடே வந்து லாக்கிங் முறை தான். ஓகே. அது வந்து ஒன்றோட ஒன்று லாக் ஆகிட்ட பிறகு எர்த் வைப்ரேஷன் வந்து நிலநடுக்கம் அந்த மாதிரி எர்த்து ஷேக் வரும்போது நமக்கு வந்து கல் வந்து அந்த கிராக் எதுவும் வராது. அப்படியே லைட்டாகவே அந்த ஷேக் ஆகிட்டு அப்படியே நிற்கும். நார்மலாக நம்ம ஒரு செங்கல் வந்து கட்டடம் போடுறோம்னா ஒரு சாதாரணமாக ஒரு வண்டி ரோட்டில் போகுதுன்னா கூட அந்த வைப்ரேஷன் தெரியும். இதில் அவ்வளோ தெரியாது. கம்மியாக. ஆமாம், பில்டிங் அப்படியே நார்மலாக இருக்கும். ஷேக் ஆகி அப்படி நிற்கும். வைப்ரேஷன் கூட. இப்போ இது வந்து எத்தனை இது இருக்குதுன்னு சொல்லுங்கள்? எத்தனை லைனு, எத்தனை அடி இருக்குது? இது வந்து நாங்கள் திருவண்ணாமலை பண்ணிக்கிட்டு இருக்குது 12 அடி 20 குடோன் மாதிரி இப்போ கட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ வீடு இல்லை, இது வந்து குடோன். ஆமாம், குடோன். இது வந்து நீங்களே அரேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா இல்லை வேறு யாராவது? இல்லை, வேணும்னா நாங்களே வந்து பண்ணித்தரோம். சரி ஓகே. அதுக்கேற்ற மாதிரி ஆளும் நீங்களே வச்சுருக்கீங்க? வச்சுருக்கோம். சரி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் ஆலோ பிளாக் பண்ணும்போது டைமிங் வந்து எக்ஸஸாக நிறைய 1 மாதன்றது 4 மாதம் 5 மாதம் அந்த மாதிரி ஆகுது. இப்போ இதனால் வந்து அந்த டைமிங்ஸும் குறையுங்களா? ஆமாம், ரொம்ப குறையும். ஏன்னா ஒரு ஆலோ பிளாக்கோ செங்கல்ல நம்ம கட்டுறோம்னாக்கா அதை வந்து கட்டிட்டு நம்ம பூசு வேலைலாம் அதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை. இதில் இப்போ இதுக்கெல்லாம் இடையில் வந்து சிமெண்ட்லாம் போட வேண்டாம். இந்த இல்லை சிமெண்ட்லாம் போட சும்மா நார்மலாகவே நாங்கள் அடிக்க வச்சுருக்கோம். அப்படிங்களா? இப்போ இதெல்லாம் சிமெண்ட்டே கிடையாது, நார்மல் அந்த லாக் பண்ணி அந்த பிரேக்ஸ் மட்டும் தான் லாக் பண்ணி. அதுவே ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம அதே பிரச்சனையே கிடையாது.
இப்போ இந்த கோடெல்லாம் நமக்கு கடைசியாக தெரியுங்களா இல்லை மறைஞ்சிடுமா எல்லாமே? இல்லை, கோடு வேண்டாம் அப்படின்னாக்கா நம்ம வந்து டேரெக்டாக பட்டி பார்த்துடலாம். இதில் ஓகே, பட்டி பார்த்துட்டு விட்டால் அந்த கோடு மட்டும் மறைஞ்சிடும். ஓகே. வெளியே அவுட்டு நம்ம பூசு வேலை பண்ணாமல் இருந்தாலும் நமக்கு வந்து வெளியே வந்து நம்ம பண்ணும்போது அந்த கட்டம் கட்டமாக அது டிசைனாகவே தெரியாது. அதுவும் ஒரு பெனிஃபிட் ஆகிடுது நம்ம. ஆமாம் ஆமாம். இப்போ இதில் ஆணி அந்த மாதிரி அடிக்கும் போது ஏதாவது ப்ராப்ளம் வருங்களா? இல்லை, ஆணியே அவ்வளோ சீக்கிரம் வந்து இரும்பு ஆணிலாம் அடிக்க முடியாது, வெறும் ஸ்டீல் ஆணி மட்டும்தான் அடிக்கும். அப்படிங்களா? இரும்பு ஆணிலாம் அடிக்கும்போது ஏதாவது ப்ராப்ளம் வருங்களா? அதெல்லாம் ஆணியே உள்ளே போகாது. அப்படி அவ்வளோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு சொல்லுங்கள். ஆமாம், அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து இந்த ஆலோ பிளாக்களுக்கும் செங்கலுக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப ஈஸி, சிம்பிளாகிடும் வேலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம். ஓகே. இப்போ இதுக்காக இதில் எடுத்துகிட்டு வந்து வைக்கும் போது நமக்கு சிமெண்ட்டு அந்த இது பிரச்சனையே இல்லை, அதனால் ரொம்ப நமக்கு காஸ்ட்டு கம்மியாகிடுது. இந்த இடையில சிமெண்ட் இதில் வந்து இடையில சிமெண்ட்லாம் வராது, வெறும் கல்லோட கல் வந்து லாக் ஆகிடும். ஏன்னா எந்த சிமெண்ட்டோ கலவையோ எதுவும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வைப்ரேஷனுக்கு வந்து நல்லாயிருக்கும் இது. இப்போ சிமெண்ட்டு ஆலோ பிளாக் வைக்கும்போது கண்டிப்பாக நம்ம சிமெண்ட்டு தேவைப்படும். அதில் வந்து ஆள் செலவும் வேண்டும், அதில் பூச்சி வேலையும் பண்ணணும். கீழே வந்து கல்லோட கல் பக்கத்தில் வைக்கும்போது நமக்கு வந்து கலவை வைக்கணும். அது அந்த பிரச்சனையே இதில் இருக்காது. இதில் அதனால் ஈஸியாகிடுது. ஆமாம், ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம். சிமெண்ட் வேலையும் கிடையாது, ஆளும் கம்மியாகிடுது, ஈஸியாக முடிச்சிடறாங்க வேலையை. இப்போ இது வந்து எத்தனை நாளில் முடித்தாங்க இது மொத்தமாக? இது வந்து மொத்தமாக வந்து 8 அடி மட்டம் போயிருக்கு இதில் குடோன் இது. ஓகே. அதனால் வந்து இதில் வந்து 3 நாள் வேலை பண்ணாங்க. 3 நாளில் 2 4 மொத்தம் வந்து 6 மேஸ்திரி தான் ஆயிருக்கு. 6 மேஸ்திரி 3 நாளில் முடிச்சிட்டாங்க. ஆமாம். ஓகே. இப்போ அதனால் சிமெண்ட் வேலையும் நமக்கு ரொம்ப இதுவாகிடுது, ரொம்ப நம்ம பெனிஃபிட்டாக இருக்குது. இது லைஃப் வந்து 60 வருஷம் 70 வருஷம் வரும்னு சொல்லிடுறீங்க. ஆமாம். அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, கேரண்டி கொடுக்குறீங்க. ஆமாம். இதில் ஏன்னா செங்கல் சுவருன்னா அதில் வந்து கிராக்காக வரும். இதில் வந்து கல்லோட கல்லோட லாக் ஆனதுனால இதில் வந்து கிராக்கே இதில் தெரியாது, வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமாம். நம்ம வந்து நம்ம பூச்சி வேலை பண்ணணுன்னாக்கா இந்த காடி மட்டும் கலவை வச்சு கெசி வச்சு விட்டுட்டு டேரெக்டாக நம்ம பட்டியை பார்த்துக்கலாம். அதில் பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நார்மல் பூசின மாதிரியே நல்லா இருக்கும்ன்றது. ஆமாம், மட்டமாக பூச்சின மாதிரியே பூச்சி வேலை பண்ணுற மாதிரி பக்காவாக இருக்கும், ஃபினிஷிங்காகவும் இருக்கும். ஓகே. இப்போ எனக்கு காமிக்க முடியுமா இது எப்படி லாக் பண்ணுறது அப்படின்னு டெமோ மாதிரி? பண்ணலாங்களா? பண்ணி காட்டுறேன், வாங்குவீங்களா? வாங்க பண்ணலாம். இந்த லாக்கிங் இதுதான் லாக்கிங் முறை. இந்த மாதிரி தான் பில்டிங் அடிக்கினே போய்க்கினே இருக்கணும். கீழே பேஸ்ட்டோ கலவையோ எதுவுமே வைக்கக்கூடாது. இந்த மெத்தடில் தான் லாக் பண்ணணும். இந்த கல்லுடைய இதுதான் கான்செப்டே, இதே மாதிரி தான் பண்ணி ஆகணும். அதிகமான வேலை இல்லை, நார்மலாக ஈஸியாக அடிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். இந்த இடத்துக்கு வந்து 3000 கல்லாக இருக்குது. நான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சென்ட்ரிங் ஒர்க்லேருந்து கம்பி ப்ளஸ் வந்து கட்டு வேலை எல்லாமே நாங்களே பண்ணுறோம். கல் உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களை நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் நேரடியாக வாங்க, நாங்கள் பார்த்து பண்ணித்தரோம். அடுத்த வீடியோவில் வந்து இந்த இன்டர்லாக் ரீல்ஸ் வந்து ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறீங்க. பில்டிங் ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறீங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம்.